இறைவனும் இறை தூதரும் பல்வேறு போதனைகள் நமக்கு சொல்லி தந்து விடுகிறார்கள். அப்ப அந்த மார்க்க கருத்துக்கள் அவனுக்கு தெரியல, அந்த குர்ஆன் வசனத்தை படிக்கல. சொர்க்கமும் கிடைக்கும், நரகமும் கிடைக்கும். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்பாங்க. இஸ்லாத்திலே அப்படித்தான். ஒரு சொல் வெல்லும், சொர்க்கத்தை தரும், ஒரு சொல் நரகத்தில் தள்ளும். அப்படி உள்ள நிலைமையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 32வது வசனத்தை சொல்லும் பொழுது, யா நிசா அன் நபியில் அஸ்துனக அஹதிமின் நிசா, நபியுடைய மனைவிமார்களை நீங்கள் மற்ற பெண்களை போன்று கிடையாது. ஃபலா தஹதான பில் கௌலி, குலைந்து பேசாதீங்க, கட் அண்ட் ரைட்டா பேசுங்க. என்ன காரணம்? ஃபயத்மல்லதீன ஃபீ கல்பிஹி மரதுன், எவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சபலம் கொள்வான், அவன் அடைய நினைப்பான், மார்க்கத்தினுடைய வரம்பை மீறுவான். வகுல்ல கௌலன் மஅரூஃபா, நல்ல சொல்லையே தெளிவான சொல்லையே பேசுங்கள். யாருக்கு? நபியுடைய மனைவிக்கு. இன்னைக்கு சில பெண்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கு? குலைந்து பேசுவது. எப்படி? நடுவர்களே, ஒரு கடைக்கு போறாங்க, பில்ல 500 வருது, எப்படி கேட்கணும்? ஏன் 500 வருதுன்னு கேட்கணும். அவ்வளவுதான், ஒரு 400க்கு தாங்கன்னு கேளுங்க. அதை குலைஞ்சுக்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டு என்ன பேச்சு கடைக்காரன்ட்ட? என்ன எப்படி? நீங்களே செஞ்சு காட்டுங்களேன், எப்படி பேசுறாங்க நடைமுறையில. நீங்க கடை வேற வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி பேசுறாங்க. ஏங்க ஏங்க 500 ரூபாய் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்களா? பாருங்க, 400 ரூபாய் குறைங்களே, வளைஞ்சுக்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டு என்ன பேச்சு? மார்க்கம் தெரியல, இப்படியா ஒரு இஸ்லாமிய பெண் இருக்க வேண்டும்? மார்க்கம் புரியல. உலகத்தினுடைய ஒரு இதுக்காக மர்மையினுடைய அந்த கருத்துக்களை மறந்து விட்டு பேசுகிறார்கள். ஏன் குழஞ்சு பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. தெளிவா பேசுங்க நடுவர்களே. குழஞ்சு பேசுற இடம் கணவர் இருக்கிறார், வீட்டுல குழஞ்சு பேசுறாங்களா? என்னங்க சாப்பாடு? சாப்பாடா வரும், என்னமா செஞ்சிருக்க? ஏன் சொன்னாதான் சாப்பிடுவீங்களோ? எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசும்போது குழஞ்சு பேசுமா? அங்க குலையறதில்ல, பேச்சில் குலைவதில்லை. சாப்பாடு தான், இந்த தோசை தான், இது இருக்குல்ல, சாப்பிட்டு கிப்ட்டு போட்டு போகல அப்படிங்கிட்டு அவன் தான் அதோட பள்ளியாசலே படுத்துருவான். என்னத்தை போட்டு வீட்டுல போய்கிட்டு ஒரே சல்லு 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 சல்லுன்னு விழுதானு. ஏங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, ஏங்க உங்க கொஞ்சம் உடம்பு பாத்துக்கங்க, ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு குழஞ்சு பேசலாம்ல அப்படின்னு பேசுங்க. அப்ப கணவர்கிட்ட பேச்சு குலையல, சோறு தான் குலையுது. போட்டா கொலை கோலன்னு இருக்குது தட்டுல. கணவன்கிட்ட பேச எல்லா பெண்ணையும் சொல்லல, சில பேர் மார்க்க அறியாமையினால இப்படி இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் பாருங்க, கணவனுடைய சகோதரர்கிட்ட குழஞ்சு பேசுறாங்க. அது எப்படி? மவுத்து மரணத்துக்கு சொல்லப்பட்ட உறவுல. சில பேர் பாருங்க உச்சபட்சமா பைக்ல போறாங்க. இது யாரு கேட்டா குழந்தை நாரா. விளக்குமாறு எடுக்க வேண்டாம், என்ன குழந்தை நாரு? மார்க்கத்திற்கு சரியா? இந்த பேச்சு வாட்ஸ்அப்ல இப்படியே உறவு தாண்டி அந்நிய ஆண்கள்ட்ட குலைந்து பேசுவதை பார்க்க முடிகிறது. இது ஒரு கேட்டகரி. அடுத்து பாருங்க, கெட்ட வார்த்தைகள் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய வந்துருச்சு. எங்க பிள்ளைய வளர்க்கிற பெத்தவங்களே மகனை திட்டும்போது கெட்ட வார்த்தை பேசுறாங்க, கணவன் மனைவி சண்டை போடும்போது கெட்ட வார்த்தை பேசுறாங்க. கெட்ட வார்த்தை யார் கலாச்சாரம்? நடுவர்களை, இளைஞர்களை எடுத்துக்கோங்க. இந்த இளம் சமுதாயத்துக்காரன் என்ன செய்யறான்? அவனுடைய எந்த பேச்சா இருந்தாலும் பெற்றோரை பேணவே மாட்டான். பேச்சுல மட்டும் தாயின் மீது பாசம், உமாவை கூப்பிடாம பேசவே மாட்டான். என்ன பேசினாலும் தாயை இழுக்கிறான். அது என்ன பாசத்திலையா? பாசத்திலையா? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா, யார் நமக்கு ரோல் மாடலு? லம் யகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் முத்தஃபஹிஷன், அல்லாஹ்வுடைய தூதர் இயற்கையாகவோ, இயற்கைனா என்ன தெரியாம கூட பேச மாட்டாங்க. முத்தஃபஹிஷன், அவர்கள் திட்டமிட்டும் என்ன செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள் என்ற இந்த நபி மொழிக்கு மாற்றமாக பேச்சினுடைய கலாச்சாரம் மாறுதலா இருக்கா இல்லையா? இந்த நபி மொழியை மறந்த காரணத்தினால் இந்த கலாச்சார சீரழிவு என்பது இந்த சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கலாச்சார சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது மார்க்கத்தினுடைய அந்த அறியாமைதான் என்பதை முதல் தரப்பு எங்கள் வாதமாக, இரண்டாம் தரப்பு வாதமாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அறியாமை தான் காரணம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்கிறாங்க. எப்படிலாம் பேச்சுக்களை எல்லாம் எப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு ரீல்ஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு காலத்துல மனைவிமார்கள் கணவனை ஏங்க அப்படின்னு கூடுவாங்க. இது ஒண்ணு இருக்கு, கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி.
அப்படி சொல்லி இன்னைக்கு அப்படி ரீல்ஸ் எல்லாம் போட்டு இன்னைக்கு அப்படி ஆகி போச்சுன்னு வைங்களேன். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஏடா வாடா போடா அப்படிங்கிறா. யாரை பார்த்து? கணவனை பார்த்து. அதை எதுக்கு எடுத்துக்கடா அப்படிங்கிறாங்க. இது வந்து ரீல்ஸ்ல போட்டு வீடியோக்கள்ல வருதா, அதை பார்த்துட்டு ஒரு பெண்மணி தன் கணவனை அப்படி சொல்லி இருக்குது. போடி அப்படின்னு செருப்ப அடிக்கிற மாதிரி அடிச்சு அனுப்பிச்சு விட்டான் வீட்டுக்கு. அந்த அம்மா பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ரீல்ஸ் போட்ட பொம்பளை வந்து அவங்க கணவன்ட்டு அழகா மரியாதையை பேசிட்டு போகுது. ஏண்டி உன்னை பார்த்து தாண்டி நான் என் கணவனை வாடா போடான்னு சொன்னேன். அது என்ன, நான் சம்பாதிக்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சேன். சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு ஏராளமான வீடியோக்கள் வருது. உண்மையான வாழ்க்கைக்கு தகுதியானது கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னன்னா, குடும்பத்திற்கு மத்தியில, கணவன் மனைவி மத்தியில அந்த பேச்சு வழக்குகள்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, பிள்ளைகளை கொஞ்சிற விதத்துல கூட குர்ஆன்ல எல்லாம் சொல்லுகிறாங்க. லுக்மான் என்ற ஒரு நல்லடியார் தனது மகனை அழிக்கும் போது, யா புனைய, ஓ அருமை மகனே. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க, அருமை மகனே. எந்த வீட்லயாச்சும் கேட்கிறாங்களா, யா மகனே, ஏ ராசா, ஏ கண்ணு, ஏ தங்கம், ஏ வைரம், ஏ வைருடியம், ஏ செல்லம் அப்படின்னு சொல்ற நிலைகள்லாம் மாறி, ஏ ஷைத்தானே, என் வயிற்றுலயா வந்து நீ பிறக்கணும், கருமம் கருமம் சொல்றாங்களே இல்லையா? கழுத கழுத. யாரு? பெத்த பிள்ளைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது கழுதைய, மாட, வண்டலூர் ஜூல உள்ள மிருகத்தை எல்லாம் இணைச்சு வச்சுக்கிட்டு அவங்க பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்போ ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படிங்கிற அற்புதமான விஷயம் இஸ்லாத்திலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி தான் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா நிலைநாட்டி இருக்கிறார் அஜீஸ். இப்ப அதெல்லாம் இல்ல அறியாமையினால அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாப்ல. உலக ஆசைதான் அப்படிங்கிறதை நிலைநாட்டுவதற்காக ஹமீதுர் ரஹ்மான் அவர்கள் நம்மிடத்தில் இப்போது பேசுவார்கள். பாருங்கள் ஹமீதுர் ரஹ்மான் அவர்களே, வாதங்களை எடுத்து வையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, சந்திரனை பார்க்கிறதுக்கு சுடர் விளக்கு தேவையா? அது எப்படி தேவை? தேவையில்லையே. சந்திரனே பிரகாசமா ஒளி மலிரும், அதை பார்க்கிறதுக்கு நான் சுடர் விளக்கு தூக்கிட்டு போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அது சரி, அது வந்து உலக ஆசைன்னு சொல்றதா எப்படி சொல்றது? அது அறிவார்ந்த நிலைன்னு சொல்லுவோமா? அப்ப இன்றைக்கு மிகப்பெரிய கலாச்சார சீர்கேடுகள் நடப்பதற்கு உலக ஆசைதான் காரணம் என்பது சந்திரனுடைய பிரகாசத்தை போட்டு பட்டவர்த்தனமா இருக்கு. அவ்வளவு தெளிவா இருக்கும் பொழுது இல்ல இல்ல அறியாமைதான் என்று இவர்கள் வாதிடுவதை பார்த்தா அந்த அணியினரே மிகப்பெரிய அறியாமையில் இருக்கிறாங்களோ என்று நமக்கு சிந்திக்க தோணுது. அப்படி தோணுது இல்ல? கலாச்சாரம்னா என்ன? முதல்ல கலாச்சாரம் என்பது ஒரு மனிதனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, அவன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை அவனுடைய வாழ்வியல் முறையாக அவன் எதையெல்லாம் கடைபிடிப்பானோ அது எல்லாம் கலாச்சாரம் தான். அப்படியான இந்த கலாச்சார முறைகள் இன்றைக்கு சமூகத்தில் பல்வேறு நிலைகளில் மாறுபட்டு வேறுபட்டு இன்றைக்கு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த சீரழிவுகளுக்கு எல்லா காலத்திலும் காரணமாக இருந்தது. இப்ப நாம வாழ்ற காலம் இல்ல, லூத் நபி காலத்தை எடுத்துக்கங்க, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்தை எடுத்துக்கங்க. எல்லா சமூகத்தில் வாழ்ந்த மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற கலாச்சார சீரழிவுகளுக்கு மிக 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 முக்கிய காரணமாக உலக ஆசை தான் இருக்கு. இப்ப அறியாமை இல்லையா? அறியாமை இல்லைன்னு மறுக்க முடியுமா? சொல்ல முடியுமா? அறிவிக்க முடியுமா என்று எதிரினர் கேட்கலாம். கேட்கிறாங்கல்ல. அறியாமை இல்லைன்னு நாங்க சொல்லல, அறியாமையும் உண்டு. 5%. 5% மக்கள் அறியாமையினால் எது சரி எது தவறு என்று புரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதி 95% உலக ஆசைதான், உலக மோகம் தான். எப்படி? எப்படியா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நடுவர்களே கேளுங்க. அறியாமைக்கு ஒரு எல்லை உண்டுங்க. அறியாமைக்கு என்ன இல்லை? அறியறது தான் இல்லை. தெரிஞ்சிட்டான்னா அறியாம நீங்கிடும். ஆசைக்கு எல்லை இருக்கா? ஆசைக்கு வரையறை முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய மிக அற்புதமான செய்தி, ஒரு செய்தி போதும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன சொன்னாங்க? லவ் அன்ன லிபினி ஆதம வாதியன் மின் தஹபின் அஹப்ப யகூன லஹு வாதியானி. ஆதமுடைய மக்களுக்கு
அப்படியே தங்கத்தால ஓடக்கூடிய ஒரு நீர் ஓடை ஓடிக்கிட்டே இருக்கும். அதை ஒண்ணு கொடுத்தா எனக்கு 2 வேணும்னு ஆசைப்படுவான். அப்ப ஆசை மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போதும் தெரியுதா? அவனுக்கு ஆசை இன்னும் வேணும் என்ற அந்த மமதை, எது சரி எது தப்பு என்பதை தெரிந்தாலும் அதை புறக்கணிக்கக்கூடிய மனநிலைக்கு மனிதன் சென்று விடுவான். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை மனிதனுக்கு கொடுத்ததை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்கள நல்லவங்க யாரு தீயவங்க யாரு என்று சோதிக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கைன்னா. அப்ப இந்த வாழ்க்கையில நல்லவங்களுக்கு சொர்க்கம், தீயவங்களுக்கு நரகம் அல்லாஹ் சொன்னான்ல. அந்த நரகத்திற்கு அதிகமான மக்களை கொண்டு போய் சேர்ப்பது எது? அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொன்னாங்க. ஹுஜிபத்தின் நாரு பி ஷஹவாத். நரகம் என்பது மனோ இச்சைகளால் சூழப்பட்டுள்ளதுன்னா. அப்ப அதிகமான மக்கள் நரகத்திற்கு கொண்டு போய் விழுவதற்கு காரணம் மனோ இச்சை தான். உலக ஆசை, இதை செய்யணும், அதை அடையணும், தப்புன்னு தெரிஞ்சாலும் செய்யணும், அதை அவனுக்கு தெளிவுபடுத்தப்பட்டாலும் செய்யணும், எத்தனை தடவை புரிய வச்சாலும் செய்யணும். ஏன்? உலக ஆசை. இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் மதுவுல மூழ்கி கிடக்குறாங்க, எக்கச்சக்கமா மூழ்கி கிடக்குறாங்க. அங்கங்க பார்த்தா தண்ணி, போதை, கஞ்சா, அபின்னு அப்பா எக்கச்சக்கமா பெரிய கிடக்குது. இன்றைக்கு முஸ்லிம் ஊர்களை குறிவைத்து கஞ்சா பழக்க வழக்கங்கள் பரப்பி விடப்படுது. அறியாமங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றோம். போறோம் கிளையில இருந்து தனிநபர் தாவா, இளைஞர்கள் கஞ்சா குடிக்கிறவனை பிடிச்சி குடிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுறோம். எப்பா இந்த கஞ்சா குடிக்கிறிய, இது மார்க்கெட்ல தப்பு தெரியுமே, அப்ப ஏன்டா குடிக்கிற? எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சுகமா இருக்கு, எனக்கு அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குங்கிறான். ஏண்டா இது நீ விரும்பி தேர்ந்தெடுக்கலடா. உன்னுடைய சிந்தனையை முடக்கிறதுக்கு, உன்னுடைய சமுதாயத்தின் வளர்ச்சியை முடக்குவதற்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களில் அனுகூலத்தில் குடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில புல்லுருவிகளால் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் இதை பரப்பி விடப்படுதுன்னு சொன்னா தெரியுமே. ஒரு பேர் சொல்றாங்க, அரசியல்வாதி பேரை சொல்லி அவர்தான் எங்களுக்கு சப்ளை பண்றாருங்கிறான். தூக்கி வாரி போட்டுச்சு. நமக்கு அறியாமையில இருக்கிறான் சொல்லி புரிய வைக்கலான்னு போனா தர்றதே அவர் தானங்கன்னு சொல்லி தன்னை எவன் முடக்கிறானோ, தன்னுடைய சிந்தனை எவன் அடக்க நினைக்கிறானோ அவன் பேரை சொல்லி அவன் தான் தர்றான்னு தெரியுமே, தெரிஞ்சுதான் குடிக்கிறோங்கிறான். என்ன அறியாமையா இது? அறியாமை சொல்ல முடியுமா? உலக ஆசை, உலக போதை, அதில் அவன் வயப்பட்டு இன்றைக்கு மதுவுல மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய கஞ்சா, அபீன் போன்ற போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய சீர்கேடு! இளைஞர்களின் சிந்தனைகளை, வளர்ச்சியை, சமுதாயத்தின் வளர்ச்சியை முடக்கி போடக்கூடிய இப்படிப்பட்ட சீரழிவுகளுக்கு காரணம் அந்த இளைஞர்களுடைய உலக ஆசை. மது குடிச்சா சும்மா கிக்கு ஏறுதில்ல, அதுலயும் சரக்கு அடிச்சு போனா என்னடா வாட வருதுன்னு பக்கத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. கஞ்சாவா மொட்டை மாடியில போய் நல்லா சிறன்னு இழுத்துட்டு ரூம்ல போய் யாருக்கும் தெரியாம கப்சிப்புன்னு படுத்துறான். அப்ப இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில மது பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள் அதிகமா பரவுனதுக்கு காரணம் உலக ஆசை தான். எதிரணியில் உள்ளவங்க சொன்னாங்க, சினிமா மோகத்துல அந்த அரசியல்வாதி மாதிரி மண்டையை முடிய வைக்கிறான். என்னன்னு பார்த்தா கக்கூஸ்கள் ஒரு பிரஸ் மாதிரி இருக்கு. அதே மாதிரி பச்சை குத்திக்கிட்டு போறான். இதெல்லாம் எதுக்கு? சினிமா நடிகன் பின்னாடி போறான, எதுவும் காசு கிடைக்குதா, ஏதேனும் அவனுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குதா அப்படிங்கிறான். காசு கிடைக்கலப்பா, லாபம் கிடைக்கல, கிக்கு கிடைக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். சமுதாயத்தில் இன்னைக்கு முஸ்லிம் ஊர்களில் என்ன நிலைமை? என்று காரி துப்பக்கூடிய அளவிற்கு மிக கேவலமான இறைவனுடைய வசனங்களை புறக்கணித்து சொல்லக்கூடிய நிலையை பார்க்க முடியுதா இல்லையா? வரதட்சணையா, கௌரவ வரதட்சணை. என்ன கௌரவ வரதட்சணை? பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ள போறாரு, ஒரு புடவையும் பூவையும் சுத்தாததுதான் வேலை, அதுதான் மிச்சம். போய் பெட்டிப்பாம மாமனார் வீட்டுல சோத்த திட்டு படுத்து கிடக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். இப்படியான சீர்கட்ட நிலைக்கு காரணம் யாரு? உலக ஆசைதானே, அறியாமையா? இப்ப 30 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறோம்ல, முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரச்சாரம் போய் சேர்ந்துருக்க தெரியலையோ, அறியாமையில இருக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு. இன்றைக்கு இந்த சமுதாயத்துல இதுல மாற்றம் வந்திருக்குதா? இன்னைக்கு இருக்கிறாங்களே, பெண் வீட்டுல போய் தஞ்சம் முகுறாங்களே, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ஆண் நிர்வகிக்கக்கூடிய ஒரு குடும்ப கட்டமைப்பை பார்க்க முடியலையே. காரணம் என்ன? உலக ஆசை, உலக ஆசை, உலக ஆசைதான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில், சமுதாயத்திற்கு மத்தியில் சீரழிவுகள், கலாச்சார சீர்கேடுகள் அதிகம் வளர்ந்திருப்பதற்கு காரணம். இதை மறுக்க முடியாத ஆணித்தரமான வாதமாக நாங்கள் வைக்கிறோம். ரொம்ப அற்புதமா செய்திகளை அடுக்கி இருக்கிறாங்க ஹமீதுர் ரஹ்மான். உலக ஆசைதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. மது குடிக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு வர்றான்,
ஃபுல்லாக அடிச்சுட்டு ஏற்றிக்கிட்டு வர்றான். இந்த தெருவில் இருந்து அந்த தெருக்கு, அந்த தெருல இருந்து இந்த தெருக்குன்னு எப்படி உளறிட்டு வர்றான்னு வைங்க. உடனே நம்ம அவன்கிட்ட போய் எப்பா மருந்து குடிக்கிறதுனால எவ்வளோ பெரிய கேடுதான், என்ன செய்யணும் அப்படிங்கிறான். நெஞ்சு புண்ணாகும் தான், என்ன செய்யணுங்கிறான். இல்லை வயிற்றுல ப்ராப்ளம் வரும் தான், என்ன செய்யணுங்கிறான். இல்லை உடம்பு, அது உடம்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாய் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் சொல்றேன் பாத்துக்காங்க, மது வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு, உடம்புக்கும் கேடு, இன்னும் நம்ம சொல்லாதெல்லாம் சேர்த்து சொல்றான். குடியார பையன் அவன் அவன் தண்ணியை ஃபுல்லா போட்டுட்டு அவன் என்ன சொல்றான், அது இதயத்தை பாதிக்கும், நுரையீரலை பாதிக்கும், வயிற்றை பாதிக்கும், குடலை பாதிக்கும், உடம்பு பாதிக்கும், மனைவியோட வாழ்க்கையை பாதிக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கும், பெற்றோரை பாதிக்கும்னு அக்கு வேறு ஆணி வரமா குடியாரம் தெளிவா சொல்றான். எனக்குதான் இல்லையா? அப்ப அறியாமையாது, அவன் அறிஞ்சுதானையா செய்யறான். சில குடியாரன்னு பார்த்தா தெரியும், குடி நல்லா போதையை போட்டு இந்த அப்படி என்ன தெருவை மாத்தி வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு வருவான். வந்த உடனே அவன்கிட்ட அவன் கேட்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன்டா குடிச்சு சாவுற அயோக்கிய பயில அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, குடிச்ச ஏன்னா பாட்டி நினைவு வந்துச்சு, பாட்டி செத்துட்டாங்க, அந்த நினைவுல நான் குடிச்சிட்டேன்மா. பாட்டி செத்த 35 வருஷம் ஆச்சு அப்படிமா. 35 வருஷம் முன்னாடி பாட்டி செத்ததுக்கு குடிச்சிட்டு இருக்கான். சரியா? அடுத்த நாள் குடிச்சல என்னன்னு சொன்னா, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், படிக்க முடியல, அதனால குடிச்சேன்மா. ஒரு நாள் பார்த்தா என் பிள்ளை பிறந்துச்சுமா, ஒரு நாள் பிள்ளை இறந்துட்டுமா. இப்படி ஒவ்வொரு நாளும் குடியாருடைய அந்த பேச்சுக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா காரணங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ குடியவனா இருந்தாலும் சரி, போதையில கஞ்சா அடிக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்டா கஞ்சா அடிக்கிறது ரொம்ப சூப்பரான செயல் அப்படிம்பானா. குடியார நம்மளை விட தெளிவா சொல்றான், கஞ்சானால கேடு இருக்கிறது, அப்படின்னால கேடு இருக்கிறது. இது மாதிரியான சமூக தீமைகளை தெளிவாக சொல்லக்கூடியவனாக குடியாரர்கள் இருக்கிறார்கள். அப்போ உலக ஆசை தானே அதுக்கு காரணம். மயங்கிய நிலையில் போதையில் வயப்பட்டவர்களால் தான் இது மாதிரியான காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான செய்திகளை கொண்டு சொல்லி இருக்கிறாங்க. பெண்கள் கலாச்சாரம் மாறிவிட்டது. ஆண்கள் வீட்டில் போய் நினைச்சாங்க, பெண்கள் தங்குவதை விட்டு இப்ப பெண்கள் வீட்டில் போய் ஆண்கள் தங்குறாங்க. இதெல்லாம் கலாச்சார சீரழிவு இல்லையா? வரதட்சணையுடைய கொடுமை இல்லையா? அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான செய்திகளை அடுக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த தரப்புல அதெல்லாம் சரிதான், ஆனா அறியாமை தான் இதற்கு காரணம், அப்படி இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக கலந்தர் அவர்கள் நம்மிடத்திலே தெளிவுபடுத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நடுவர் அவர்களே, கலாச்சார சீரழிவிற்கு பெரிதும் காரணம் அறியாமைதான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஒவ்வொரு சமகால நிகழ்வுகளை ஆதாரமாக வைத்து அல்லாஹ்வின் வசனங்களையும் நபிகளாருடைய ஹதீஸுகளையும் ஆதாரமாக வைத்து ஆணித்தரமாக நாம நிரூபிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எதிர்த்தரப்புல உள்ளவங்க தலைப்பே விளங்காம எங்களுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசாம அத்துக்கிய மேசி அவங்கள சேர் எடுத்துக்கணும், இங்க உட்கார சொல்லிருங்க, அதுக்கு சேர் எடுங்க, இப்படி வந்துருங்க. அவங்க உலக ஆசை அப்படிங்கிற அந்த தலைப்புல பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி? இப்ப பாத்தீங்கன்னா இரவு தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அருட்கொலை. ஆனா இன்றைய இளைஞர் சமுதாயம் இரவு நேரத்துல தூங்காம உட்கார்ந்து மொபைல் போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தேவையற்ற காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படியே குரலை உயர்த்தி பேசுகிறார். குரலை உயர்த்தி பேசினா எல்லாம் சத்தியமாயிருமா? ஆனா உண்மையில் என்ன கேட்டா அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், ஜஅல்னா லைலக்கும் லிபாஸா, இரவை உங்களுக்கு நாம் ஆடையாக தந்திருக்கிறோம் என்று. இதை இறைவன் கற்றுத்தந்த கலாச்சாரம் இரவு நேரத்தில் நாம் தூங்க வேண்டும் என்பதுதான். ஆனா அந்த ஒரு கலாச்சாரத்தை அறியாததனுடைய விளைவாக, அறியாமையின் காரணமாக தான் இன்றைக்கு இரவை அவன் பகலாக்கி கொண்டிருக்கிறான். அப்ப இரவு நேரத்தில் ஒருவன் வீணான காரியத்தில் ஈடுபடுகின்றானே, ஆனால் அதற்கு அடிப்படை காரணமே அறியாமைதான் என்பதை இது நமக்கு விளக்குகிறதா இல்லையா? அப்ப என்ன தலைப்புனே தெரியாம அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல் தகவலாக நம்ம எடுத்து சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயத்திற்கு மத்தியில இசை கலாச்சாரம் என்பது உருவாயிருக்குது. இஸ்லாமிய மார்க்கம் இந்த இசையை எவ்வளவு கடுமையாக கண்டிக்கிறது, ஹராம் என்று நமக்கு பாடம் நடத்துகிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, பிற்காலத்தில் என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் இசையை ஹலாலாக்கி கொள்வார்கள். அப்ப ஹராம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இசையை விலக்கிய சமுதாயம் தான் இஸ்லாமிய கலாச்சாரம். ஆனால் இன்றைய இசையை விரும்பக்கூடிய கலாச்சார சீரழிவை நோக்கி இன்றைய இளைஞர் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறதா இல்லையா? எந்த அளவிற்கு என்று சொன்னால், சமூக வலைதளங்கள்ல எந்த வீடியோக்களை எடுத்துக்கொண்டாலும் இசை இல்லாமல் கிடையாது. இசை இல்லாமல் ஒரு வீடியோவை நீங்க அப்லோடு பண்ணி பாருங்க, ஒரு லைக் வராது, ஒரு வியூஸ் வராது, ஒரு கமெண்ட் ஒண்ணுமே வராது. ஆனா நீங்க எந்த விதமான செய்தியும் இல்லாம ஒன்னத்துக்கும் பயன்தராத ஒரு வீடியோவை இசையோடு நீங்கள் பதிவு செய்தீர்களானால் அது ஒட்டுமொத்த உலகம் முழுக்க பரப்பப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்தீர்களானால் நஷீதுங்கிற பேர்ல ஒரு வீடியோவை அனுப்புகின்றார்கள். அதற்கு பின்பாக ஏதோ ஒரு பாடல் ஓடுகிறது. ஹம்மிங் மியூசிக் இந்த நடுவில் அவங்க கொடுக்குறாங்க பாருங்க, அப்படியே ஹம்மிங் அப்படிங்கிற பேரால, நஷீதுங்கிற பேரால அதில் என்ன வார்த்தை அதில் பாடப்படுகிறது, என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்பது கூட தெரியாமல் இன்றைக்கு இசையை மாற்று பெயரால் விரும்பக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு மாறி இருக்கிறதா இல்லையா? எந்த அளவிற்கு என்று சொன்னால், மௌலூது என்பது இஸ்லாத்தில் கிடையாதுங்க. அது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம். அது முன் சென்ற ஒரு யூத கைக்கூலியால் உருவாக்கப்பட்ட ஒரு குப்பை என்பதை நாம உறுதியாக நாம் நம்புகிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த மௌலூத பாடக்கூடியவங்க கூட இபாதத்துன்னு செய்யறாங்க. அது மார்க்கத்தில் கிடையாது, அது ஒரு பக்கம். ஆனா அதுல கூட இசையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், லேட்டஸ்டா ஒரு பாட்டு, நம்ம ஒரு தடவை பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டு பாடி பார்க்கிறோம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஒரு பாட்டு ஓடு. என்ன பாட்டுன்னு கேட்டா, கண்விழி தேன் அவள் காணவில்லைன்னு ஒரு பாட்டு ஓடுது. இதே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பள்ளிவாசலை நோக்கி நடந்து போனோம்னா இந்த பாட்டை கொண்டு வந்து மௌலூதுல ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க? இன்னன்த பைத்தன் சாக்கி நோஹு, இன்னன்த பைத்தன் சாக்கி நோஹு அப்படின்னு அந்த பாட்டினுடைய மெட்டை கொண்டு வந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு வைங்க, அந்த மௌலூதினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் இன்றைக்கு அதிலையும் இசையை கொண்டு வந்து, அப்பதான் சமுதாயம் அதை விரும்பும், இசையின் அடிப்படையில் அதை நாம் மோதினால்தான் பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி அறியாமையின் காரணமாக இசை தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூட தெரியாமல் அந்த பாட்டினுடைய மெட்டுக்களிலே பாடப்படுவதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இதை பாருங்க, இது போன்ற கலாச்சாரங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றதை, ஆனால் அதற்கு மக்களுடைய அறியாமை தான் இன்றைக்கு அடிப்படை காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். நாம கலாச்சார சீரழிவுக்கு அறியாமைதான் காரணம் என்று நாம சொல்லல. திருமறை குர்ஆன் வசனங்களிலே சில வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா அன்னஹு மன் அமில மின்கும் சூஹன் பி ஜஹாலா. ஒருவர் அறியாமையின் காரணமாக ஒரு தவறை செய்துவிட்டு பிறகு அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து தன்னை அவர் சீர்திருத்திக் கொள்வாரையானால் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்போ ஒரு மனிதன் தீமையை செய்யும் பொழுது அவன் அறியாமையின் காரணமாக தான் செய்கிறான். இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்றமாக கலாச்சார சீரழிவை ஒருவன் செய்கின்றானேயானால் அவன் அறியாமையின் காரணமாக தான் செய்கிறான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக எடுத்துரைக்கிறான். அதே போன்று பாருங்கள், இன்னம தௌபத்துல் இல்லதீன யஅமலூன சூஹ பி ஜஹாலா. ஒருவர் அறியாமையின் காரணமாக ஒரு பாவத்தை செய்கின்றார், அவர் விரைவிலே பாவத்தை செய்து குறுகிய நேரத்திலே பாவ மன்னிப்பை தேடுகின்றாரே, ஆனால் அவருக்கு தான் தௌபா உரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய மனிதனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் ஜஹாலத் என்கின்ற அறியாமையின் அடிப்படையில் தான் அவன் செய்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்யும் பொழுது, யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, லைஸ பி சஃபாஹா, என்னிடத்தில் வழிகேடான கலாச்சார சீரழிவு என்பது கிடையாது, வலாக்கின்னி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், அதற்கு மாற்றமாக நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதை சொன்னாங்களா இல்லையா? அப்ப மக்களுக்கு மத்தியில் இறை தூதராக இருந்து மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தை எடுத்துரைக்கும் போது கூட என்னிடத்தில் அறியாமை என்கின்ற கலாச்சார சீரழிவு இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூடுதலா பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்திற்கு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வருவதற்கு முன்பாக அந்த சமுதாய மக்களுக்கு நாம் என்ன பேர் சொல்றோம்? நடுவர் என்ன பேர் சொல்றோம்? அறியாத சமுதாயம். அறியாத சமுதாயம், ஜாஹிலியாவை சார்ந்த ஒரு சமுதாயம் என்று நாம் சொல்லுகிறோமா இல்லையா? ஏன் சொல்றோம்?
விபச்சாரத்திலே மூழ்கி இருந்தார்கள், மதுவிலே மூழ்கி இருந்தார்கள், பிற மக்களுக்கு மோசடி செய்வதிலே மூழ்கி இருந்தார்கள், கொலை செய்வதிலே மூழ்கி இருந்தார்கள். இவை அனைத்துமே கலாச்சார சீரழிவு. அந்த கலாச்சார சீரழிவை செய்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்தை அறியாமை கால சமுதாயம் என்றுதான் நாம் சொல்கிறோம். காரணம் என்ன? இந்த கலாச்சார சீரழிவு அனைத்தும் மக்களுடைய அறியாமையின் காரணமாக தான் உருவாகிறது. அப்ப அடிப்படையாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலாச்சார சீரழிவு என்பதை இந்த சமுதாயத்தில் உருவாவதற்கு பெரிதும் காரணம் அறியாமைதான் என்பதை ஆணித்தரமாக இந்த சபையில் பதிவு செய்து கொண்டவனாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய தகவல்கள் நம்முடைய அணியின் சார்பாக இறுதி உரையிலே எடுத்துரைக்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு நிறைவு பேசக்கூடியவர்கள் எல்லாம் படத்தை போட்டு வானவர் அவர்கள் வந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் அப்படின்னு இசையை போட்டு அதை பார்த்தீங்கன்னா அதுதான் பயங்கரமா சேரிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹமீதுர் ரஹ்மான் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாப்புல, கண்டுக்கவே மாட்டேங்க, ஒரு 4 சேர் ஆக மாட்டேங்குது. ஒண்ணுக்கும் ஆகாத செய்திகளை பார்த்தா அது பாட்டுக்கு மக்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இசையில் மூழ்கி மக்களுடைய மதியை வாங்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு காலத்துல வரதட்சணை ரொம்ப பெருக்கம் இருந்தது, இன்னைக்கு வரதட்சணை எல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால அதெல்லாம் மட்டும்தான் வரதட்சணை ரொம்ப ஒளிஞ்சிருக்கிறது. முந்தி இசையிலே படிப்பாங்க, கைக்கூலி வாங்குவது சரிதானா, மார்க்க முறைதானா, பாட்டு இசையை போட்டு அன்னைக்கே பாட்டு படிச்சாங்க. நாகூரிப்பா பாட்டை படிச்சு கைக்கூலி வாங்குவது சரிதானா, மார்க்க முறைதானா அப்படின்னு பாட்டு படிச்சாங்க. பாட்டுல போன மண்டல யாராம அவன் அந்த பாட்டை போட்டுக்கிட்டே கைக்கூலி வாங்கிட்டு இருந்தான். பாட்டை இசையை போட்டுக்கிட்டு வரதட்சணை வாங்கிக்கிட்டு கை மாத்தி விட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கைக்கூலி வாங்கின வரதட்சணை வாங்கின அல்லாஹ் நரகத்தை போட்டு எரிச்சுடுவான். எப்பாடி அத்தாடி வேண்டாண்டா, நம்மளால ஒரு சின்ன நெருப்பிய தொட முடியல அப்படின்னு சொல்லி விட்டு ஒழித்த ஒரு காரியம் என்பது ஆக்ரோஷமான உரைகளும் தெளிவான வசனங்களும் தான் அப்படிங்கறத ரொம்ப அற்புதமான செய்திகளை சொல்லி அறியாமல் அவர்கள் செய்து விட்டார்கள், எச்சரிக்கை செய்தால் அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற தெளிவை அழகா கலந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக அறியாமை இருந்தாலும் உலக ஆசைதான் அப்படிங்கிறத சொல்வதற்காக அத்திக் அவர்கள் நம்மிடத்திலே சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, நம்மள அந்த பக்கம் கூப்பிட்டாங்க, அந்த போலாம் தான் நினைச்சோம். ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க தலைப்புன்னு வழங்கலன்னு நினைக்கிறேன். அதாவது கலாச்சார சீரழிவுக்கு பெரிதும் காரணம் அறியாமையா உலக ஆசையா அப்படின்ற தலைப்பை அறியாமல் தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த தலைப்பு கிராமவாசிகளுக்கு காட்டுவாசிகளுக்குள்ளாது நினைச்சிருக்காங்க. காட்டுவாசிகளுக்குண்டான இந்த வட்டிமன்றம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா காட்டுவாசிகளுக்கு எதுவும் தெரியாது, மார்க்கம் போய் சென்றடையல, அவங்களுக்கு மார்க்கம்னா என்ன தெரியாது, எது நன்மை எது தீமை எது கெட்டது எது நல்லதுன்னு தெரியாம இன்னைக்கு காட்டுவாசிகள் தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்குண்டான உரை அப்படின்னு நினைச்சுதான் நமக்கு எதிரில் உள்ளவங்க அமர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும், இது காட்டுவாசிகளுக்கு உள்ளது இல்ல, நம்முடைய நாட்டுவாசிகளுக்கு உள்ளது அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திடணும். ஆமா, அதாவது முதல் விஷயத்த புரிஞ்சுக்கங்க. இசை சம்பந்தமா சொன்னாங்க, இசை தெரியாம செய்யறாங்க, யாருக்கும் தெரியல, அது ஹராம்னு தெரியல, அது ஒரு இன்பகரமானதா இருக்கிறதுனால மக்கள் அதை கேட்கறாங்க விரும்புறாங்க. ஆனா மார்க்கம் தடுத்ததுன்னு தெரிஞ்சு அவங்க விலகிப்பாங்க, அறியாமையில் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற வாதத்தை வச்சாங்க. நடுவர் அவர்களே, ஒரு கூட்டம் உட்கார்ந்து இசை பாடிக்கொண்டு பாட்டு பாடிக்கிட்டு மோளை முட்டிட்டு இருக்கிறாங்க. என்னடா பாட்டு பாடுறீங்களே, மார்க்கத்துல ஹராமாச்சே, ஷிர்கான வரிகள்லாம் வருது, ஏன்டா பாடுறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா, இது வைபிள மிதக்கிறோம், நாங்க வைபிள இருக்கிறோம் அப்படின்னு. ஆமா, அதே மாதிரி இவங்க அதே மாதிரி எதிர்த்தரப்புலர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களும் வைபிள இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்ப வைபிள தெரியாமலாம் செய்யல, தெரியுது. நம்மளுடைய அணியின் சார்பாக சொன்னாங்கல்ல, போதை பொருட்கள் ஹராம்னு தெரியுது, கேடுன்னு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே தானே செய்யறான். இன்னைக்கு சிகரெட் பேக்கெட் பார்த்துருக்கிறீங்களா,
முன்னாடி என்ன இருக்கும்? நல்லதுன்னு போட்டிருப்பானா? அதுல ஒரு மாதிரி மோசமா அந்த இது உடம்பு கருகி போன பார்க்கும் போதே அருவருப்பா இருக்காது? அது மேல தட்டிக்கிட்டு தான் வேணும். ஆமா, அது பார்க்கும் போதே அருவருப்பா இருக்கும் போது அப்போ அந்த நேரத்துல அவன் வந்து தெரியாம செய்யறான்னு தெரிஞ்சு செய்யறானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு வாதம் அல்ல இங்க. அவன் தெரியுது போதைப் பொருள் ஹராம்னு தெரியுது, சிகரெட் பிடிப்பது ஹராம்னு தெரியுது, இசை பாடுவது ஹராம்னு தெரியுது, எல்லாமே தெரிந்து தான் அவன் செய்யறான். அதான் பெரிய பிரச்சனை. அதான் முன்னாடியே சொன்னோம், தெரியாமல் செய்வது 5%, ஆனா தெரிஞ்சு உலக ஆசையினால் செய்வது 95% அப்படின்றத நம்ம சொன்னோமா இல்லையா? அல்லாஹ் அதை திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். கல்லாபல், அவ்வாறு இல்லப்பா அப்படின்னு மறுக்கிறான். இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் மறுத்து அல்லாஹ் சொல்கிறான், கல்லாபல், அவ்வாறு இல்லப்பா, துஹிப்பூனல் ஆஜிலா, நீங்கள் இந்த உலக ஆசையை, உலக வாழ்க்கையை நீங்கள் நேசித்து விட்டீர்கள், வததருனல் ஆகிரா, நீங்கள் மறுமையை நேசித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, அறியாமல் செய்வான். அந்த அறியாமை என்பது அதிகிற வரைக்கும் தான். ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒன்று மார்க்கம் சார்ந்த அறிவு இருக்கிறது, இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே அறிவியல் சார்ந்த அறிவும் இருக்கிறது என்பதை தெரிந்து இன்னைக்கு இந்த கலாச்சார சீர்கேடுக்கு பெரிதும் காரணமாக இந்த சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். இது உலக ஆசையின் காரணமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து, இதுதான் இந்த சமூக சீர்கேடுக்கு, கலாச்சார சீரழிவுக்கு பெரிதும் காரணம் உலக ஆசைத்தான் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நேரம் குறைவாக இருப்பதனால அடுத்ததாக நம்ம அஜீஸ் அவர்கள் தங்களுடைய உரையை துவங்குவார்கள். கையில ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நேரம் குறைவாக இருக்கிறனால சில முக்கிய அடிப்படை தகவல்கள் மட்டும் சொல்லிவிட்டு எங்களுடைய தொகுப்பு உரையை உங்களுக்கு நாம் வழங்குகிறோம். நடுவர்களே, சந்திரனை பார்க்க சுடர்விளக்கு எதுக்குங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி உலக ஆசை என்பது சந்திரனை மாதிரி தெரியுது. ஆனால் உலகத்துக்கே தெரியும், சந்திரனுடைய ஒளி என்பது சுய ஒளி கிடையாது, அது சூரியன் இருந்து தான் வர்றது. சந்திரனா அது பிரகாசித்தாலும் கூட செல்ஃபா அது வில் பவர் கிடையாது, சூரியன்ட்ட வாங்கி தான் அது பிரதிபலிக்குது. அந்த மாதிரி உலக ஆசை என்பது தெரிஞ்சாலும் கூட அந்த உலக ஆசை வருவதற்கு அடிப்படையாக பாலமாக இருப்பது மார்க்கத்தினுடைய அறியாமை என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து சொன்னாங்க, இது கஞ்சானவனுக்கு தெரியாதா, இது மதுன்னு தெரியாதா? நடுவர் நீங்க கூட சொன்னீங்க, மதுவனுடைய பாதிப்பு வயிறுன்னா வயிற்றுல பிரச்சனை அவனுக்கு தெரியுது. நாங்க சொன்னது மார்க் அறியாமை, நடுவர் அவர்களும் சேர்ந்து சொல்றது உலக அறியாமை. இந்த தலைப்பு வந்து மார்க் அறியாமை, இந்த உலக அறியாமை அவனுக்கு தெரியதான் செய்யுது. மதுவை குடித்தால் என்ன பாதிப்புன்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், புகை பிடித்தால் என்ன பாதிப்புன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். நாங்க சொல்வது உலக அறியாமை அல்ல, மார்க்கத்தை அறியாம இருக்கிறான். உலகத்துல மதுவை குடித்தால் மறுமையில அல்லாஹ் மதுவுக்கு பகரமாக ஒரு சீல்பானத்தை தருவான, அது தெரியாம இருக்கிறான். உலகத்துல தன்னுடைய கரத்தால் நாசத்தை தேடிக்கொண்டால் நாளை நரகம் கிடைக்குமே, அது தெரியாம இருக்கிறான் என்று தான் எங்களுடைய அணிவாதமாக நாங்க என்ன செய்யறோம், எடுத்து வைக்கிறோம். நடுவர்களே, நிறைய இருக்குது, சாம்பிள் கொண்டு சொல்றேன். கல்யாண நாள் கலாச்சாரம் இன்னைக்கு சமுதாயத்துல இருக்குது. கல்யாணத்துல நிறைய அனாச்சாரங்கள், ஆடம்பரம் தனி. கல்யாண நாளை கொண்டாடுறாங்க பெரும்பாலும் பெண்கள் தான். கணவன்கிட்ட போய் கேட்கறது, இன்னைக்கு என்ன நாளும் தெரியுமா? பாவம் அவருக்கு என்ன தெரியும், என்ன நாள்? இன்னைக்கு சனிக்கிழமை பாரு, சனிக்கிழமை தெரியுது, என்ன சனி என்ன டேட்னு அந்த அம்மா அழுத்தி கேக்குது, சனின்னு வர இழுத்து பிடிக்குத. அப்ப அவருக்கு புரிஞ்சிருச்சு, சனிக்கிழமையில சனி வந்துருச்சு, என்னன்னு வேற நமக்கு விலங்கலைன்னு அவருக்கு பதட்டம். தெரியாதமா வந்துட்டோம், கொஞ்சம் லேட் ஆகிட்டா வீட்டுக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்ப அந்த அம்மா தூக்கி போடுறது, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள். இது கூட உங்களுக்கு நினைவு இல்லையான்னு அந்த அம்மா சண்டைக்கு வருது. நடுவுல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஆண்கள் வந்து கஷ்டத்தையும் துன்பத்தையும் மனசுல வச்சிருக்க மாட்டோம். அதனால யாரும் கல்யாண நாள்ல நாங்க நினைவு வச்சுக்கிறது கிடையாது. 4 போக்கு நாங்க போயிருவோம், வீட்டுக்கு போகணுமையா, வீட்டுக்கு போய்க்கிறோம். அவர்களே, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கல்யாண நாள் என்ற பேரால் அப்ப ட்ரெஸ் எடுக்கிறது, அப்ப உட்காந்து கேக் வெட்டுறது, அதுக்கு பெரும் பொருளாதாரத்தை செலவு செய்வது, அதை நினைவு வைத்துக் கொண்டு அதனால் பிரச்சனை வருவது, யாருடைய கலாச்சாரம்? கல்யாண நாளை கொண்டாடுகிற நாளாக கொண்டாடுவது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு ஆகப்பெரிய அறியாமையில் இருந்தவர்கள் நபி தோழர்கள். அன்னைக்கு உள்ளவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு
மதுவிலே ஊறி திளைத்தார்கள். விபச்சாரம் கொட்டிக்கட்டு அந்த காலத்துல பறந்துச்சு. ஆணவ கொலை, பழிக்கு பழி கொலை வாங்குவது, வட்டி கலாச்சாரம் என்று சமூக தீமையில் எது கலாச்சார சீரழிவாக பேச்சு, நடை, உடை, பாவனையாக இருக்கிறதோ எல்லாவற்றிலும் அதிகமாக ஈடுபாடு உடையவர்களாக அந்த அரபு தீபகற்பத்தில் அந்த மக்கள் இருந்தார்கள். ஏகத்துவம் வந்தது, ஒளி வந்தது. கலாச்சாரத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கலாச்சாரமாக நடை, உடை, பார்வை, உணவு எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டமைத்தார்கள். மதுவை தூக்கி எறிந்தார்கள், வட்டியை தூக்கி புதைத்தார்கள், ஆணவ கொலையை ஒழித்தார்கள், பெண் அடிமைத்தனத்தை ஒழித்தார்கள். அடிமை என்ற அந்த இனமை இல்லாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் செய்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற வகி மார்க்க செய்தி வந்ததற்கு பிறகுதான் அறியாமை என்பது விலகியது, நேர்வழி என்பது வேர் ஊன்றியது என்பதை நபித்தோழர்களுடைய வாழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தெரியாத இந்த சமுதாயத்திற்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் மாநாடு, பிரச்சாரம், கூட்டங்கள். அந்த அடிப்படையில் தெரியாத இந்த இளம் சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மார்க்க கருத்துக்களை வலுவாக சொல்லுங்கள். அறிந்து கொண்டால் மறுமை நோக்கி தன்னுடைய பயணத்தை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். எனவே மார்க்க அறியாமை தான் கலாச்சார சீரழிவுக்கு ஆகப்பெரிய காரணம் என்று சொல்லி எங்கள் அணி வாதத்தை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக ஹமீதுர் ரஹ்மான் அவர்கள் உலக ஆசையே என்று விளக்குவார்கள். இதோட முடிவு. நடுவர் அவர்களே, கலாச்சார சீரழிவுக்கு காரணம் உலக ஆசை தான். தெரிஞ்சே தான் என்ன செய்யறாங்க, மூழ்கி கிடக்குறாங்க, உலக ஆசையில தான் இதை செய்யறாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க சொல்ற அந்த அறிவுடைமை எல்லாம் உலகத்தை பத்தி அறிவுடைமை, மார்க்கத்தை பற்றி அறியாமை தான் கலாச்சார சீர்கேட்டுக்கு காரணங்கிறான். மார்க்கத்தை பற்றிய அந்த அறிவு அவனுக்கு இல்ல, அதுல அறியாமையில இருக்கிறான். அதனால தான் இன்றைக்கு இவ்வளவு கலாச்சார சீர்கேடுங்கிறான். 1980 இருக்கிறோமா நடுவர் அவர்களே? 80 இருந்தோம், இப்ப 2025 இருக்கும். அவங்க காலத்துல செக் பண்ணுங்க, 1980 போட்டிருக்காங்க. 30-35 வருஷ கால பிரச்சாரத்துல தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்களில் இருக்கிற ஒவ்வொரு முச்சந்தி வரைக்கும் மார்க்கத்தினுடைய பிரச்சாரம் போய் சேர்ந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி ஏகத்துவ பிரச்சாரம், இந்த மார்க்கத்தை பற்றிய செய்திகள் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வீட்டு கதையும் தட்டி சென்று சேர்ந்ததற்கு பிறகும் இன்றைக்கு கலாச்சார சீர்கேடுகள் சமுதாயத்தில், குறிப்பா முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்குதுன்னு சொன்னா உலக ஆசைதான் காரணம். ஐயாமுல் ஜாஹிலியா, ஆமா ஐயாமுல் ஜாஹிலியா தான், அறியாமையில தான் இருந்தாங்க. மார்க்க வந்தோடனே மாறினாங்கல்ல, மார்க்க வந்தோடனே திருந்தினாங்கல்ல. இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் இடத்துல அவங்க வீடுகள்ல குர்ஆன் இல்லையா, ஹதீஸ் இல்லையா, நபிமொழிகள் சென்று சேரலையா? என்ன சொல்ல வர்றாங்க நடுவர் அவர்களே? இவ்வளவு தெளிவான மார்க்கிற பிரச்சாரம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட ஐயாமுல் ஜாஹிலியோட ஒப்பிடலாமா? அவன் சத்தியம் வந்ததுக்கு அப்புறம் திருந்தினான். இது சத்தியம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கலாச்சார சீர்கேட்டுல மூழ்கி கிடக்குறாங்கன்னா உலக ஆசை தான் காரணம். ரொம்ப முக்கியமா மௌலூது பாட்டு சொன்னாங்க, பாட்டு மெட்டு போட்டு மியூசிக் போட்டு பட்ட ராகத்துல பாடுறாங்களே, அறியாமன்னாங்க. அது ஒரு குப்பைண்டாங்க. குப்பை இல்ல நடுவர்களே, குப்பை இல்ல. ஏன் தெரியுமா? குப்பையில கூட மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு இருக்கு. இந்த குப்பை சமுதாயத்திற்கு கேடு தரக்கூடிய, மறுமைக்கு கேடு தரக்கூடிய, தீயிலிட்டு கொடுக்க வேண்டிய மகா குப்பை. இந்த குப்பையை அறியாமையில செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது மாத்த இந்த மௌலூதுக்கு மெட்டு போடுறது யாரு, ராகம் எடுக்கிறது யாரு? 7 வருஷம் ஆலிம் சாக்கள் தானே. எதுக்கு? கைமடக்கு. உலக ஆசை இல்லையா? சும்மா போய் ஓதுவாங்களா? சும்மா ஓதுனாலும் தப்புதான், ஆனா செய்யறாங்களா? காசு காசு. உலக ஆசை தானே இன்றைக்கு ஆலிம்கள் இந்த சமுதாயத்தை வெளியெடுக்கிறதுக்கு காரணமா இருக்கு. மறுக்க முடியாது. இன்றைக்கு சமுதாயத்தில் பாருங்க, சமுதாயம் எப்படிப்பட்ட பின்னடைவை நோக்கி போயிட்டு இருக்கு. அரசியல் ரீதியா எவ்வளவு பெரிய அடக்குமுறையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய அடக்குமுறைக்கு இந்த சமுதாயம் போய் சேருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில அரசியல் கட்சி தலைவர்களுடைய உலக ஆசை தான் காரணம். மறுக்கவே முடியாது. எல்லா அரசியல் கட்சி ஒன்னு சேர்ந்து முஸ்லிம் சமுதாயத்தின் பிரதிநிதித்துவமா எங்களுக்கு இத்தனை சீட்டு தாங்க, நாங்க சட்டமன்றத்துக்கு போவோம், நாடாளுமன்றத்துக்கு போவோம் என்று அனைவரும் ஒன்று கூடி இந்த அரசியலத்தை சந்திச்சிருந்தாங்கன்னா முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் கை ஓங்கி இருக்குமா இல்லையா? ஆனா இல்லையே, கூறு கூறா பிரிஞ்சு கிடக்கிறான். இவன் ஒரு கட்சி போட, அவன் ஒரு கட்சி. எங்களுக்கு அத்தனை சீட்டு தாங்க, இத்தனை சீட்டு தாங்க பிச்சை எடுக்கிறனால கேவலம். அந்ததுக்கு காரணம் என்ன? நாங்க எங்க தலைவர், எங்க கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏ போகணும், எங்க கட்சியில இருந்து எம்எல்ஏ எம்பி போகணும். உலக ஆசை தானே. பதவி, மோகம், அதிகாரம்ங்கிற உலக ஆசை தான்
இந்த சமுதாயத்தை இந்த அளவிற்கு வாழ்வு உரிமையை மீட்பதற்காக போராடக்கூடிய நிலையில் ஆக்கியிருக்கிறது. இத்தகைய அரசியல் தலைவர்களுடைய சுயநலம், உலக ஆசைதான் இன்றைக்கு சமுதாயம் அரசியல் ரீதியிலே கலாச்சார சீர்கேடுகள் பின்னடைவில் சென்றிருப்பதற்கு காரணம். ஆக இளைஞர்களுக்கு மத்தியில், சமுதாயத்திற்கு மத்தியில் எப்பேற்பட்ட கலாச்சார சீர்கேடுகள் இன்றைக்கு உருவெடுத்திருந்தாலும் சரி, எல்லாத்திற்கும் அடிப்படை காரணமா உலக ஆசை தான் இருக்கு, உலக ஆசை தான் இருக்கு. இதை யாராலும் எடுக்க முடியாது என்பதை அழுத்தமாக பதிவு செய்து கொள்கிறோம். உலக ஆசைதான் கலாச்சார சீரழிவுக்கு காரணம் என்பதை ஆணித்தனமாக அற்புதமான செய்திகளை கொண்டு இந்த தரப்பில் உள்ளவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இப்போ நம்ம அதற்குண்டான தீர்ப்பை வழங்க வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தா அறியாமை தான் காரணம் அப்படின்னு நமக்கு நிறைய செய்திகள் வருகிறது. குர்ஆன் வசனங்களை சொல்லி காமிச்சார்கள். அந்த சமுதாயத்தவர்கள் அரபி மக்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்தார்கள். அறியாமையினுடைய மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் செய்து வந்தார்கள். அப்ப அறியாமை தான் காரணம். நபி வந்தார்கள், தூதுத்துவ செய்திகளை சொன்னார்கள். சொன்னதனுடைய காரணமாக மக்கள் திருந்தினார்கள். ஏன் தமிழகத்தில் கூட தௌஹீத் கொள்கை 1980களுக்கு முன்னால் இருந்த இந்த சமூகம் ஏகத்துவ கொள்கை வந்த பிறகு எப்படி மாறியது? அப்ப அறியாமையில் கடந்த முஸ்லிம்களை, தீயதில் கடந்த முஸ்லிம்களை, மூட பழக்க வழக்கங்களில் கடந்த முஸ்லிம்களை, மோட்டிக தளத்தில் கடந்த முஸ்லிம்களை இது மாதிரியான காரியங்களில் இருந்து விலக்கி எடுத்தது என்பது அறிவுடைமை தான், தெளிவான செய்திகள் தான். அப்ப அறிய சொன்னால் மக்கள் மாறுவார்கள் என்பதை தெளிவாக அற்புதமாக இந்த தரப்புல சொன்னாங்க. இந்த தரப்புல என்ன சொல்றாங்க? எல்லாத்தையும் அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள். அறியாமையா அவங்க செஞ்சாங்க. அவர்கள் அறிந்து கொண்டே தங்களுடைய மனோ இச்சைகளில் வீழ்ந்து விட்டார்கள். மன இச்சைகளை கடவுளாக கற்பனை செய்தவரை பார்த்தீரா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மனோ இச்சை தான் ஒரு மனிதனை அறிந்துதான் அவர்கள் செல்போனில் விழுகிறார்கள், அறிந்துதான் விபச்சாரத்தில் விழுகிறார்கள், அறிந்துதான் கலாச்சார மோசடிகளில் விழுகிறார்கள், அறிந்துதான் இது மாதிரியான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த தரப்புல நிறைய விஷயங்களை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முந்தைய உங்களுடைய சமுதாயத்தை, முந்தைய யூத சமுதாயத்தை, வேதம் கொடுக்கப்பட்டவருடைய சமுதாயத்தை ஜானுக்கு ஜான் நீங்கள் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். அவர்கள் உடும்பு பொந்துக்குள்ளே நுழைந்தால் நீங்கள் அதே மாதிரி செல்லுவீங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய சமுதாயம். வேற வேற சமுதாயத்தினுடைய விஷயங்களை பார்த்து கொண்டு பிறந்த நாள் கொண்டாடலாம், கேக்கு வெட்டலாம். ஏதோ கேக்கு கம்பெனிக்காரன் அதை ஓகே பண்ணி விட்ட மாதிரி கேக்கு வெட்டலாம், பிறந்த நாள் கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு பக்கம். அதே மாதிரி வருஷ தினங்களை கொண்டாடலாம், காதலர் தினத்தை கொண்டாடலாம், கலாச்சார மோசடிகளை விளக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே அறிந்துதான் இவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்று இரண்டு தரப்பார்களும் ரொம்ப அற்புதமாக குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் தெளிவான முறையில் எடுத்து வைத்து என்னென்ன கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் சமூகத்தை, இளைய சமுதாயத்தை, இளைஞர்களை, முதியவர்களை, குடும்பத்தாரை, சமூகத்தை சீரழிக்கிறதோ அதற்கு காரணம் இந்த தரப்புல அறியாமை என்றும் சொல்லியிருக்கிறார்கள், இந்த தரப்புல உலக ஆசை என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம ரெண்டையும் கவனிச்சு பார்த்தால் ஒன்று அறியாமை செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த மட்டும் இஸ்லாத்துல சில அதற்கு மன்னிப்புலாம் கூட உண்டு. அறியாமல் ஒருவர் காரியத்தை செய்துவிட்டு தாமதமின்றி மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பு உண்டு. அப்ப அறியாம ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா அதே அல்லாஹ் என்ன செய்யறான்? மாற்றுகிறான், மாற்றி அமைக்கிறான். ஆனால் அறிந்த பிறகு ஒரு தவறுல விழுந்தான்னு சொன்னா உலக ஆசையில் தான் வீழ்கிறான் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல அதிகம் ஒரு மனிதனுடைய அறிவை, சிந்தனையை, மார்க்க தெளிவை குழி தோண்டி புதைக்கக்கூடியது உலக ஆசைதான், உலக ஆசைதான், உலக ஆசைதான். அதுதான் இன்றைக்கு சமூக சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்று கூறி, அறியாமை என்பதும் இருக்கிறது, அறிந்தால் அவர்கள் சிலர் மாற்றத்தை அடைகிறார்கள் என்கின்ற தெளிவையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.